அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரமாகியும் அமைதியாக அமர்ந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்களுக்கு முதற்கண் என் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த விழாவிற்கு என்னை விழா தலைவராக தேர்ந்தெடுத்து இந்த கல்வி நிர்வாகத்திற்கும் தாளாளர் அருட்தந்தை தியோபலஸ் அடிகளார் அவர்களுக்கும் எனது கனிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளியின் இந்த 66வது சுதந்திர தின விழாவிற்கு நான் தலைமையேற்று நடத்துவதில் பெருமை அடைகிற விஷயம் என்னவென்றால் 2 விஷயங்கள். ஒன்று, நான் இந்த ஊரை சார்ந்தவன், எனது சொந்த ஊர் மணப்பாடு. மற்றொன்று, எனது தந்தை இதே பள்ளியில் 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பள்ளியில் இதே வளாகத்தில் படித்து வளர்ந்து நாங்கள் எப்படி பிற்காலத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களை மிகவும் நேர்மையாக வழிநடத்தி நான் இன்று ஒரு தொழிலதிபராக வருவதற்கு எனது தந்தை எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார் என்பதில் இந்த பள்ளிக்கு மிக பெரிய பங்கு உண்டு. எனவே இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதற்கு மிகவும் பெருமைப்படுகின்றேன். 2 விஷயம். ஒண்ணு, எனக்கு சொந்த ஊர் மணப்பாடு. எங்க அப்பா இந்த பள்ளியில் ஓல்டு ஸ்டூடெண்ட். இது இந்த விஷயங்கள் முதல்ல உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த விழாக்கு அழைக்கும் உடனே நான் வர்றேன். ஏன்னா மணப்பாடு எங்க அப்பா படிச்ச ஸ்கூல்ல நான் பேசுறதுன்னா பெரிய விஷயம், பெருமையா இருக்கு எனக்கு. எத்தனையோ தொழிலதிபர்களையும் எத்தனையோ டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இன்னைக்கு வெளிநாடுகளில் எவ்வளவோ பெரிய பெரிய உத்தியோகங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த வளாகத்தில் படித்து இந்த வளாகத்தில் விளையாண்டு இதுல இருந்து போன மக்கள் தான் இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க உலக அளவில். இப்ப நம்ம தொழில் சார்பாக நிறைய பேரை மீட் பண்ணும்போது எனக்கு மணப்பாடு அப்படின்னு சொன்னா அப்படியே மணப்பாடு அவங்களுக்கு அவரு தெரியுமா இவரு தெரியுமான்னு கேட்கிறாங்க. அவ்வளவு பெரிய பெரிய பிசினஸ்மேன். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தொழிலதிபர்கள் இந்த பள்ளியில் உருவாக்கப்பட்டவர்கள். ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பள்ளியில நமக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது. ஏன்னா அப்படி ஒரு பாரம்பரியமான ஒரு பெருமை இந்த பள்ளிக்கு உண்டு. இந்த மணப்பாடு ஊருக்குமே பெரிய பாரம்பரியம் உண்டு. இது இந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள், ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊர் எப்படி இருந்தது என்பதை கேட்கும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்ம இதை பார்க்க முடியாத சொல்லை கேட்டது. அப்படி ஒரு செல்வ செழிப்பும் கலாச்சாரம்னா என்ன அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுத்த, பிற ஊர்களுக்கு பிற நாடுகளுக்கு கற்றுக் கொடுத்த பெரிய பெரிய ஆட்கள் நம்மளுடைய முன்னோர்கள், தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் வாழ்ந்த ஊரு. நான் இன்று தொழில் அதிபராக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்த நேர்மையான விஷயங்கள் தான். நீங்க நேர்மையா இருக்கணும், யாருக்கும் எந்த எதுவும் பண்ணக்கூடாது, தப்பான வழியில போகக்கூடாது, நம்ம கடினமா உழைக்கணும், நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு அவங்க வழிகாட்டியா இருந்து வாழ்ந்தாங்க. அதனால அதை பார்த்தா நாங்க பின்னால அதை பின்பற்றி வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கு சுதந்திர தின விழாவில் ஒரு மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி கொடுக்கணும். கட்டாயம் நம்ம பேசணும்னா ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன நம்ம வெற்றிக்கு என்ன காரணம், நம்ம எப்படி நம்ம இன்னைக்கு சமாளித்து வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சில வார்த்தைகள். நேரம் அதிகமாகிவிட்டதுனால 5 நிமிஷம் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இந்த மாணவ பருவங்களா இருக்கிற நீங்க இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கிறது ஒரு ஆப்பிள் பீரியட் சொல்லுவாங்க. அது இந்த காலம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த பள்ளி பருவத்தை முடிக்க 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க படிச்சு அதுக்கப்புறம் ஒரு கல்லூரி செல்லுவது வரைக்கும் இது ஒரு பொற்காலம். வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், போட்டிகள்,
சரி மேம் சரி மேம் வந்து இன்னைக்கு யாரு ஒரு ஒரு சரி மேம் சரி கவர்மெண்ட் எக்ஸாம் சரி மேம் சரி மேம் சீட்டுக்கு எக்ஸாம் வச்சோம்னா எழுதுறாங்க. எப்படி நாம ஜெயிக்க போறோம்? இந்த பள்ளியில படிச்சு மனப்பாட்டுல ஒரு ஹையர் ஸ்கூல்ல படிச்ச ஒரு மாணவன் எப்படி வெற்றி பெற போகிறான்? முடியுமா நம்மளால? முடியும். அதற்கு சில வழிமுறைகள் இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து எங்க படிச்சோம் எப்படி படிச்சோம் அதெல்லாம் வேண்டாம் கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து எப்படி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் அப்ப அரசு அவர்கள் சொன்னாங்க எண்ணங்கள் நல்லா இருக்கும் செயல்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் வந்து நம்ம வந்து நமக்கு ஃபியூச்சரை நோக்கி நம்ம எதிர்காலத்துல என்னவா இருக்க போறோம் அப்படிங்கறத நீங்க வந்து இப்பவுமே குறிக்கோளா வச்சு போனீங்கன்னா கட்டாயம் ஜெயிக்க முடியும். நான் என்னோட அனுபவத்துல என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பள்ளி பருவத்தில் இன்னைக்கு 66வது சுதந்திர தினம் இன்னைக்கு ஆகஸ்ட் 15. ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினம் நடக்கு, ஒவ்வொருத்தர் விழா தலைவர் வந்து பேசுறாங்க போறாங்க, அடுத்த வருஷம் எல்லாம் நடந்துட்டே இருக்கு. நம்ம உண்மையான சுதந்திரத்தை நம்ம அடைஞ்சோமா அல்லது நம்மளோட எதிர்காலத்துக்காக உண்மையான ஒரு முயற்சி எடுத்தோமா அப்படின்னு நீங்க உங்களே மனசுல ஒரு கேள்வி கேட்டுக்கு. நீங்கள் என்னவாக போகிறீர்கள் என்பதை பற்றி முதலில் கனவு காணுங்கள். முதல்ல கனவு காணணும். நம்ம 2020 நான் இப்படி இருப்பேன், 2025 நான் இப்படி இருப்போம், டாக்டரா இருப்பேன், இன்ஜினியரா இருப்பேன், ஒரு பெரிய தொழிலதிபரா இருப்பேன் அப்படிங்கிற பத்தி முதல்ல நமக்கு ஒரு கனவு 100 கனவு காணுங்கள் சொல்லி அப்துல் கலாம் டெய்லி கனவு எப்படிலாம் நம்ம வாழணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு ட்ரீம்ல வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம பார்க்கணும். கார் வாங்கணும், நம்ம வந்து வீடு கட்டணும், அம்மா அப்பாவை நம்ம எல்லாம் வச்சிருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும், நம்ம இப்படி வசதியா வாழணும், இப்படி பண்ணணும் அப்படிங்கறது வந்து முதல்ல உங்களுக்கு கனவு இருக்கும். அந்த கனவை சரியான முறையில் திட்டமிடுங்க. ரெண்டாவது முதல்ல கனவு காணணும், ரெண்டாவது திட்டமிடணும். இது வந்து நம்ம இந்த டார்கெட் இந்த குறிக்கோளை நம்ம அடைவதற்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பிளான், இது வந்து எப்படி நம்ம இந்த டார்கெட் அடையணும்னா நம்ம எப்படி நம்ம நடக்கணும். இன்னையில இருந்து இது வந்து கனவு காலத்துல அப்புறம் மெதுவா கனவு காணுவோம் மெதுவா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை. இன்னையில இருந்து ஆகஸ்ட் 15 அன்னையில இருந்து இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்து நம்ம வந்து 2025 பள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போது, நம்ம எந்த இலக்கை நோக்கி நம்ம ஓட போகிறோம், அதற்கு என்ன நம்மளை தயார்படுத்திக் கொள்ள என்ன செய்ய போகிறோம், இதற்கு கனவு காணுங்கள், அதை திட்டமிடுங்கள். இரண்டாவது அதை செயல்படுத்துங்கள். நாங்க நிறைய கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் போகும்போது பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க வந்து டார்கெட் பண்ணுங்க, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதுக்காக டெய்லி 1 மணி நேரம் நீங்க வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி அதுக்கு நம்ம வந்து ஈடுபாடு அது வேலை பார்த்தா போதும், வெற்றி உறுதி உங்களுக்கு. இதை எழுதி வேணா வச்சுக்கீங்க. இன்னைக்கு வந்து நீ என்ன வாங்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டு அதை வந்து நீங்க செயல்படுறதுக்கு திட்டமிட்டீங்க அப்படின்னா உறுதியா வெற்றி உறுதி. இந்த சுதந்திரத்துல என்னோட மெசேஜ் இதுதான். கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுத்துங்கள், வெற்றி ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஒரு காஃபி போடுறா பால் உள்ள ஊற்றணும், சுகர் சீனி உள்ள போடணும், காஃபி தூள் உள்ள போட்டா டீ வந்து ரொம்ப காஃபி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய முயற்சி, உங்களோட திட்டமிடுதல், செயல்படுதல் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா கரெக்டா இருந்துச்சுன்னா உறுதியா அந்த காஃபி வந்து டேஸ்டா தான் இருக்கும். ரெண்டாவது, பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை, ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். நம்ம தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை மற்ற குழந்தைகளோட ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். இப்போ லேட்டஸ்டா போது நிறைய சமூக அமைப்புகள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனித்தனியான திறமைகள் இருக்கின்றது. அதை என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை என்னன்னு கண்டுபிடிச்சு, ஒருத்தருக்கு டிராயிங் நல்லா வரும், இன்னொருத்தருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, ஒருத்தர் நல்லா படிப்பாரு, அவன் படிச்சா நீ ஏன் படிக்கல, படிக்க மாட்டாங்க, அதான் அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட். அதுல நீங்க அதை ஊக்குவிக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அது மாதிரி நீங்க வந்து என்ன கஷ்டப்பட்டு எப்படி பாடுபட்டு நீங்க வந்து அவங்களுக்கு என்னத்தை சொத்து சேர்த்து வச்சாலும் அது என்னைக்குமே அழியக்கூடிய சொத்து தான். நீங்க கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை எப்படியாவது படிக்க வைங்கள். கல்வி மட்டுமே அழியாத செல்வம். மற்ற எந்த நீங்க இடம் வாங்கி வச்சு போன, எத்தனை ஏக்கர் வாங்கி வச்சு போனா அது என்னைக்குமே ஒன்றும் அழியதான் போகுது. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அந்த பிள்ளைகளை வந்து நல்ல நிலைமைக்கு, அவங்க எந்த துறையில இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவனுக்கு எந்த அறிவியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ரைட் இல்ல அவனுக்கு வரலாறுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதை படிக்க வைங்க. இந்த 2 வேண்டுகோள் பெற்றோர்களுக்கு. ரெண்டாவது, ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். இப்போ நம்ம இந்த ஸ்கூல்ல இருந்து நீங்க எத்தனையோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே ஒவ்வொரு வருஷம் அனுப்பிட்டு நீங்க செய்யற பணி வந்து மிகவும் மகத்தான பணி. நீங்க ஒவ்வொரு நாள் இந்த ப்ரோக்ராம்
இப்போ பார்க்கும்போதே நான் பார்க்குறேன் ஒவ்வொருத்தரும் இதுக்கு பின்னால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. 10 நாள் 15 நாள் இதுக்கு முன்னால் பிளான் பண்ணி அதை வந்து சிறப்பாக செய்யணும்னு உங்களோட எஃபர்ட் மிக மகத்தானது. அதை நான் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி, நீங்கள் வந்து டெல்லியில் உள்ள ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையனும் மணப்பாண்டில் படிக்கிற ஒரு ஸ்கூலில் பையனுக்குள்ள கேப் வந்து ரொம்ப பெருசு. இன்னைக்கு எல்லாம் அங்கே இப்பவுமே லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாமே ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்கு. நம்ம போய் பார்க்குறோம். போய் பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களே அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 10 வருஷம் நம்ம பின்னால் இருக்கும். ஸோ இதை பண்றதுக்கு என்ன, இதை வந்து அந்த கேப்பை குறைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு எத்தனை டீச்சர்ஸ் இமெயில் ஐடி வச்சிருக்கீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் ஃபேஸ்புக்ல இருப்பீங்கன்னு தெரியல. ஸோ அதற்கு தேவையான அவங்களுக்கு தேவையான அந்த கணினி அறிவை, கம்ப்யூட்டர் மயமாக உலகத்துல வந்து இவங்க போய் விட போறீங்க. இந்த 12ஆம் கிளாஸ் முடிஞ்சாலும் வெளியே போறான். அன்னைக்கு அவன் வந்து இந்த போட்டிகளையும் சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் அவர்களை வந்து தயார்படுத்து. நாளைக்கு வந்து இதுல எவ்வளவு தொழிலதிபர்களோ, ஒரு டாக்டர்களோ, இன்ஜினியர்களோ இருக்கலாம். அதுல அவங்க நாளைக்கு இந்த ஸ்கூல்ல படிச்சோம், எங்களுக்கு இந்த மாதிரி அவங்க அப்பவே சொன்னாங்க, இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எப்பவுமே வளர்க்கணுங்கிறது வந்து என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஆசிரியர்களுக்கு. ஸோ அதனால எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த தலைமை ஆசிரியர் திரு மனோகர் அவர்களுக்கும், நிகழ்ச்சி அழகாக ஒருங்கிணைத்த திரு குருஸ் வில்பர்ட் அவர்களுக்கும், அருள்தந்தை திரு தியோபுலஸ் அறிவார் அவர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்து என் தந்தை பயின்ற இந்த பள்ளியில் எனக்கு ஒரு பேசுறதுக்கு அருமையான அந்த வாய்ப்பை அளித்த மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி, மீண்டும் ஒரு முறை கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுத்துங்கள், வெற்றி உங்களுக்கு உறுதி என்று கூறி வாய்ப்புள்ள எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். ஜெய்ஹிந்த்.